தாயே, எனக்கு நல்லா படிப்பு வரணும், நான் வேலைக்கு போய் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடணும். டேய் செல்வம், இப்படிதான் சோஸ்திரம் செய்யறத? கும்பிடும் போது குறுக்க பேசாதேக்கா. அக்கா அக்கா, கும்பிடும் போது குறுக்க பேசாதற. லில்லி, செல்வம். அப்பா எங்கப்பா? தாத்தா, அப்பா போய் தானே மணி அடிக்கணும், அதனால முன்னாலேயே போயிட்டார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பாதை ஓரமா போகணும். டாடி, நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு எப்படி போறோம் தெரியுமா? எப்படி? செல்வம், கை குடுறா. 1 2 டக் 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 டக். இந்த 2 குழந்தைகளுடைய அழகை ரசிக்க இதனுடைய தாய்மார்கள் இல்லாம போயிட்டாங்களே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னங்க என்ன இப்பதான் என்னமோ பிரமாதமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, நானும் நம்ம ஊரை விட்டு இந்த பட்டணத்துக்கு வந்து 4-5 வருஷத்துக்கு பக்கம் ஆகுது. நம்ம முதலாளி அவரும் அங்க வந்து இருக்கிற பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் நம்ம கைக்கு எப்போ வந்து சேர்றது? கொஞ்சம் மொள்ளமா பேச. ஆமா, மொள்ளமா பேசுறாங்க. அந்த மனுஷன் வேற உட்கார்ந்துகிட்டு இருக்கான், இந்த பொய்யா மொழி போய் வேற குரங்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காண்டி. அவன் முழுசா உங்களுக்கு என்ன? அதுதான் போகட்டும். என் பையன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் எத்தனை வருஷம் ஆகுது? அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? விசாரிச்சீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? இந்த வருடி கடல் காத்து நல்லா வருது, எப்போ ஒரு தடவை தான் இங்க வர்றோம், இந்த நேரத்துல என்ன கரும்பு பிடிச்ச வயலை பத்தி பேசுறியா? கணக்கு சும்மா இருக்கானா? தனியா உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். இவனே கடல் தண்ணிய குடிக்க வைக்கணும். சரி சரி வா, அடினா பொண்ணு ஏதாவது உளறி வைக்க போகுது, அங்க போவான். ஏண்டு காரகல்ல காரகல்ல அம்மா அதான் சாப்பிடுறீங்களா? சூடான கடலம்மா, காரகல்ல காரகடல இதாப்பா, காலனா பட்டாணி கொடு. என்னென்ன காலனா கேட்கிறேன், அரையில சாப்பிட. சரி கொடு. காரகல்ல சொன்னாரே ஒரு வீடு இருக்குமா இல்லையா? சரி காரகல்ல சில்லா இருக்கா? அட உங்ககிட்ட தான் அண்ணத்தை முதல்ல போனே. சரி இல்ல சரி கூட நான் பாத்துட்டு வந்து தரேன். குடிய சந்தேகப்படாத அண்ணத்தை. காரகல்ல டே கமால் இல்லையா? மாத்திரம் வரேன். இதை அண்ணத்தை என்ன அது திருட திருடன்னு ஓடுறானுங்க? எவனோ திருட்டு போய் உள்ள திருடிட்டு ஓடுறான் போல இருக்கு. பின்னால 4-5 போய் விரட்டிட்டு ஓடுறானுங்க. நாம இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. வஜ்ரம் கடற்கரைக்கு வந்து என் கவலை தீர மாட்டேங்குது. மகனை நினைச்சு நினைச்சு மனசு அவஸ்தைப்பட்டு சில நேரங்கள்ல நெஞ்செல்லாம் அடைக்குது. இப்ப கூட என்னமோ போலத்தான் இருக்கு. எனக்கு கூட என்னமோ மாதிரி இருக்குங்க. இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. இந்த ஊர்ல எனக்கு ஒரு டாக்டர்மா தெரியும், பேரு சுமதி. அவங்க கிட்ட நீங்க அவசியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்னம்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புறப்படுங்கம்மா வீட்டுக்கு. போனதை யாரோ டாக்டர்மா சொல்றீங்களா? அவங்களை கூட்டாந்து உடம்ப காட்டுங்கம்மா. ஐயா உடம்பு அரை உடம்பா போச்சம்மா. அதான் அவசரம். கொஞ்சம் பாரு, புறப்படுங்க. அரசி அரசி அரசி, அதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அரசே, என்னைக்கு நீ எனக்கு அரசிதான். கவலைப்படாத, நான் இருக்கேன். ஊர்ல இருந்து கொண்டு வந்த பணம் பெட்டி படுக்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வீரா பேர பேசுறீங்களா? வீராப்பு வருந்தாதே அரசி, வருவது வந்தே தீரும். அரசி இந்தா பணம். இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? சம்பாதிச்ச. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. வேர்க்கடலை வெட்டானா கிடைக்கிறது உலக அதிசயம்.
இவ்வளவு ரூபாய் ஏது உங்களுக்கு? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அரசி, காரணம் கேட்காத. நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அஞ்சேல் அஞ்சேல், வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு நகை நட்டு பெட்டி படுக்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில இந்த பாலடைஞ்ச குடிசையில இருக்கணும்னா என் தலையெழுத்து. அரசி, உண்மை காதலுக்கு எடுத்துக்காட்டு இந்த குடிசாதான். காதலுக்கு ஏது உயர்வு தாழ்வு? போதும் போதும். சரி, இன்னைக்கு என்ன சமைச்ச? பழைய குழம்ப சுண்ட வச்சு வச்சிருக்கேன். சுண்ட வச்சு அந்தோ அந்தோ. நடினா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் என் பையன் ஞாபகம் தான். டே பொய்யாமொழி, அந்த படத்தை ஏறுறேன். தங்க விக்கிரக மாதிரி 2 குழந்தைகளை பெற்றுட்டு அதுகளோட சந்தோஷமா வாழ முடியலங்கிறத நினைச்சு வேதனைப்படுற மனசுக்கு இந்த வைத்தியம் எல்லாம் பலன் அடிக்காது. நடினா, சொன்னா கேட்டீங்களா? எல்லாம் உங்க கோபத்தினால வந்த வேணாதான். இல்லை யமகண்டம், அவருக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இந்த படத்தை அங்க வைக்காதடான்னு எத்தனை தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்றது? அதை பார்த்துட்டு அவர் உடம்பு துரும்பா இழைச்சி போகுது. என்னங்க டாக்டர் அம்மா வர்றாங்க. எடுத்துக்கிட்டு போடா படத்தை. கணக்கா எல்லாம் உங்க காலமா இருக்குதப்பா. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க. இவர் செங்கற்பட்டு மிராஸ்தாரு. பேரு குணசீலர்னு. அவரோட காணாம போன மகனை தேடி தேடி அழுத்து போய் ஊருக்கு போக வேண்டாங்கிற முடிவுல இங்கேயே தங்கிட்டாரு. ஆனா அவர் உடம்புக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வந்துருதம்மா. டாக்டர், பையன்தான் என்னை பகிச்சுக்கிட்டு போயிட்டான்னா அவனுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் காணாம போயிடுது டாக்டர். அது இருந்தாலும் என் மனசு எவ்வளவோ ஆறுதலா இருக்கும். நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அம்மா, சீக்கிரமா குணப்படுத்திடுங்க. நல்லா இருந்தாரு. இல்ல அவசரம், சும்மா இருறாங்க. 2 போடு. அவதாரம் பேசாம இரண்டா கொஞ்ச நேரம். ஏமா இவங்கெல்லாம் யாரு? இவர் முதலாளி, அவர் கணக்கு பிள்ளை. அது என் பொஞ்சாதி. இவன் இந்த வீட்டு வேலைக்காரன். பொய்யாமொழி. இவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் மனவியாதி தான் காரணம். எதுக்கும் நான் மருந்து எழுதி தரேன். அம்மா, நல்ல மருந்து எழுதுங்க. சீக்கிரமா குணம் எல்லாம் முண்டா, உனக்கு மூளை இருக்கா? கண்ணு முடி தோண்டி விட்டு சத்த போடாம இருக்கிற உயிரை வாங்குறான். நானா வாங்குறேன்? பேசாம ரெண்டா. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, ஒண்ணும் பயம் இல்லை. இந்த பாருங்க, நீங்க சதா மகனையும் மகளையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காருங்க. நான் வர்றேன். வாங்க டாக்டர். டாக்டர் டாக்டர், இத மறந்துட்டு போறீங்களா? என் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவம் முதல் தடவையா நடந்திருக்கு. ஸ்டெத்தாஸ்கோப்பை மறந்துட்டு போற டாக்டர் கூட உண்டான்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என் மனசு இந்த ஒரு நிமிஷத்துல என்னமோ போல இருந்தது. அதை எனக்கு விவரமா சொல்ல தெரியல. நான் வரேன் சார். வரேம்மா. சரி டாக்டர். பொய்யாமொழி, இந்த சீட்ல இருக்கிற மருந்து வாங்கிட்டு வா. இந்தம்மா, அவனுக்கு நான் தெரியும், காட்டு போய் இங்க விட, நான் வாங்கிட்டு வர்றேன். ஆமா, அவராண்டிய கொடுங்க. விவரம் தெரிஞ்சவர், வாங்கிட்டு வருவார். ஏய், அதிக பிரசங்கி, போய் உன் வேலையை பாடுறா. சமையல் கட்டுல வந்துட்டான். ஆமா, பட்டணத்துக்கு போன உடனே எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இத்தனை நாளா இங்க வந்து தூங்குனீங்களாக்கும். நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றானே. இந்த பாருங்க, இந்த ஆட்டக்காரியை நம்பிக்கிட்டே இருந்தீங்க, அவன் நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு சொத்தை பூரா அவ பேருக்கு எழுதி வாங்கிக்க போறான். அப்படி சொல்லாத, அது தங்கமான பொண்ணு. எது எப்படியாவது போகட்டும். என்னங்க, முதல்ல இந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு எழுதி வாங்குற வழிய பாருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி கூட எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய கவலை இல்ல. ஒரே ஒரு கவலை தான். என்னது? என் ராசா அறிவு போனதை நினைச்சா என் புத்தியே தடுமாறுதடி. அயோக்கிய பையன். திருடுனது நானே, வேற எங்கேயாவது திருடப்படாது? சொந்த வீட்டுல திருடுறது? அப்படிதான் போனானுங்களே. ஒரு கடுவாச்சி போட்டானா அம்மாங்க. சந்தி கொடுப்பான், போய் காத்துக்கிட்டு நெல்லு வெளியில. பிள்ளை, என்ன அது மருந்து வாங்கி வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? துட்டக்குடியா? நான் என்ன போய் வாங்கிறேன்? தோசை தலையா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், கிட்ட நெருங்காத. ஆமா சொல்லிட்டேன். கணக்கா, நானும் உன்னை விட கோவமா இருக்கேன். இந்த பாருங்க, முதல்ல இந்த பயலை இங்க இருந்து ஒழிச்சாதான் நம்ம போடுற திட்டம் நிறைவேற்ற முடியும். இவன் கிடக்குறான் தெரு மண்ணு, இவன் ஒண்ணு. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அப்படி இல்லடா கண்ணு, நான் சொல்றேன் கேளு.
தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் போதாதிருப்பது தீது போதாதிருப்பது தீது நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது போதாதிருப்பது தீது நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது ஓதி உணர்ந்தது போலே ஓதி உணர்ந்தது போலே என்றும் உண்மையாய் நடந்து உயர்வோம் மண் மேலே மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் காலையில் எழுந்ததும் படிப்பு காலையில் எழுந்ததும் படிப்பு பின்பு காலை கடனையும் உணவையும் முடித்து காலையில் எழுந்ததும் படிப்பு பின்பு காலை கடனையும் உணவையும் முடித்து நூறு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் தொழுதிட வேண்டும் நம் தேசத்தின் மீதன்பு செலுத்திட வேண்டும் கைத்தொழில் பழகிட வேண்டும் மகாத்மா காந்திஜி சொல்படி நடந்திட வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் சார் பென்சிலை காணாம் சார் சார் செல்வம் பென்சில் எடுத்திருக்கான் சார் ஏடா செல்வம் பென்சிலை திருண்ண இல்ல சார் இவடங்க பென்சிலை திருண்ண இல்ல சார் பொய் சொல்லாம சொல்லு நிஜமா தெரியல சார் பின்ன அந்த பென்சில் உங்ககிட்ட எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டே கையை நட்டு திருடக்கூடாது தெரியுமா 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 திருடக்கூடாது ஜாக்கிரதை என்னப்பா சேகர் பெல்லு கூட அடிக்காம எங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஓ எக்ஸ்கியூஸ் மீ சார் செல்வம் ஏண்டா திருட்டு வேலையா செய்ய திருட்டு வேலை திருட்டு 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 வேலை திருட்டு வேலையா செய்ய ஏண்டா நான் இந்த வேலை செய்ததுனால தாண்டா இன்னைக்கு உங்க அம்மாவை இழந்து நாம ரெண்டு பேரும் நடுத்தரத்துல நிக்கிறோம் இனிமே திருடாதே 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 செல்வத்தை அடிக்காதீங்க பாவம் சேகர் கட்டன் ரைட்டா சொல்றேன் திருட்டு போய் இந்த பழக்கத்தை கனவுல கூட நினைக்க மாட்டேன் நீ இன்னைக்கு உன் மகன் அந்த ரெண்டு குற்றத்தையும் செய்துட்டான் டாடி செல்வம் திருடவும் இல்ல பொய் சொல்லவும் இல்ல திருநதும் பொய் சொல்லி செல்வத்துக்கு அடி வாங்கி தந்ததும் சங்கர் சங்கரா ஆமா டாடி ஸ்கூல் விட்டு போகும்போது பேசிக்கிட்டே போனாங்க அப்படியா என் செல்வம் வட கண்ணு என்ன மன்னிச்சிடப்பா சேகர் என் தவறை நீயும் பொறுத்துக்கப்பா ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார் நீங்க இப்ப சொல்றது செல்வத்துக்கு தானே நன்மை அவன் திருடாட்டி போனாலும் அவனுக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கீங்க அது தவறு இல்லையே சார் சேகர் கட்டன் ரைட்டா சொல்றேன் நீ ரொம்ப பொறுமைசாலியப்பா டாடி சாப்பிடலாம் வாங்க எனக்கு பசிக்கல இருண்ட கண்ணு எங்க அப்பாவும் வாத்தியாரும்
நிறைய சாப்பாடு பிடிச்சிட்டாங்க. சரி வருத்தப்படாதப்பா பா. செல்வம், என் வாழ்க்கையிலேயே சகிக்க முடியாத கஷ்டத்தினால ஒரே ஒரு நாள் தவறு செஞ்சேன். அந்த தவறுனாலதான் உங்க அம்மாவை இழந்து இன்னைக்கு நாம 2 பேரும் அனாதையா இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த தவறை நான் செஞ்சப்போ ஒரு டாக்டர் அம்மா எனக்கு புத்தி சொன்னாங்க. என்னப்பா? சொல்றேன் செல்வம், உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். சரிப்பா. உன் வாழ்நாளிலேயே நீ மறக்க கூடாது. இல்லப்பா. திருடாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, 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 பிச்சை எடுக்காதே. வறுமைக்காக பயந்து நீயும் திருடக்கூடாது. நண்பர்களோடு சேர்ந்து பொய்யை பேசக்கூடாது. கர்மம் விதி என்றெண்ணி பிச்சை எடுக்கக்கூடாது. வறுமைக்காக பயந்து நீயும் திருடக்கூடாது. நண்பர்களோடு சேர்ந்து பொய்யை பேசக்கூடாது. கர்மம் விதி என்றெண்ணி பிச்சை எடுக்கக்கூடாது. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. தாய் தந்தை சொல்லை போல் நீ நடக்க வேணும். லா 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 லா. தாய் தந்தை சொல்லை போல் நீ நடக்க வேணும். அத்த பெரியோர் சொல்லை நீ மதிக்க வேணும். அத்த பெரியோர் சொல்லை நீ மதிக்க வேணும். நேயமிகும் கலை பல கற்றுணர வேணும். நேயமிகும் கலை பல கற்றுணர வேணும். நிந்தையின்றி நல்லவன் என்று பேரெடுக்க வேணும். நிந்தையின்றி நல்லவன் என்று பேரெடுக்க வேணும். அதனால் திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. தன்மார்க்கம் தாத்தீகம் கைவிடக்கூடாது. லா 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 லா. தன்மார்க்கம் தாத்தீகம் கைவிடக்கூடாது. துன்மார்க்கரோடு எங்கள் சேரவே கூடாது. துன்மார்க்கரோடு எங்கள் சேரவே கூடாது. உண்மை தன்னை சொல்ல நீ பயப்படக்கூடாது. உண்மை தன்னை சொல்ல நீ பயப்படக்கூடாது. உலகத்தோர் எதிர நீ வாழவே கூடாது. உலகத்தோர் எதிர நீ வாழவே கூடாது. அதனால் திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. 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 திருடாதே,
போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே செல்வம், போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே அவ்வளவும் கனவா? போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே போய் சொல்லாதே லில்லி, லில்லி. திருடாதே சார் சார், என்னப்பா? எழுந்திருங்க, இங்க வாங்க. திருடாதே திருடாதே என் மகனை பாருங்க சார், என் செல்வனை பாருங்க சார், நான் பெற்ற செல்வத்தை பாருங்க சார். நான் சொன்ன புத்திபதியை தூக்கத்துல கூட மறக்காம சொல்லிக்கிட்டே தூங்குறான். சேகர், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், பெத்தவங்க வளர்க்கறதுல தான்ப்பா இருக்குது பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனம். திருடாதே போய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த பணம். இங்க இங்க இங்க. ஒன்ன சொல்ல குத்தம் இல்ல, இந்த பட்டணத்து சாப்பாடு அந்த கதி ஆக்கிருச்சு ஒன்ன. ஆமா, வர வர காய்கறி குறைஞ்சுக்கிட்டே வருதே, காசு திருடுறியோ? அது உங்க வீட்டுக்கார பழக்கம். ஆ, என் பேரு பொய்யாமொழி. தெரியுது தெரியுது. வரும்போது அப்படியே கொஞ்சம் வெத்தலை சீவலும் 4 நாளுக்கு பூவும் வாங்கிட்டு வா. பூவா? ஆமா, என்ன பூ? மல்லிப்பூ. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு எல்லாம் ரோஜா பூ மல்லிப்பூ வாங்கி வர்றதுக்கு நாள் இல்லை. குணசீல ஐயா விட்டு வேலைக்காரன். சொல்றது சரியா இல்லையா? அதான் முடியாது. ஏன் முடியாது? என்னடா சத்தம்? சத்தம் இங்க இல்ல, அங்க. அத கொஞ்சம் அடக்குங்க. சரி, போ போ போடான்ற. பொண்ணு அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஒண்ணு கிடக்க உன்ன பேசி காரியத்தை கெடுத்துறோம். அதுல குறைச்சல் இல்ல, அவன் அடக்க வச்சிருக்கால். வாய பாரு வாய. வாய பாரு வகுத்த பாருன்னுகிட்டு நீ என்ன புள்ள? அந்த மனுஷனை முதல்ல துரைச்சிட்டா இந்த போய் தன்னால காத்தா பறந்துட மாட்டான். இவன் கிடக்குறான் தெரு மண்ணு, அவனு ஒண்ணு. யாரது? இது ஒண்ணு. சொன்ன பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. ஆமா, அந்த மனுஷங்கிட்ட இந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி கேளு கேளு என்ன கேட்டியா? கேட்டேன். அவர்தான் சதா மகனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்னு தாரா? பார்த்தா பாவமா இருக்குது. பாவத்தை பார்த்தா நம்ம பணம் சேர்க்க வேண்டாமா? ஐயோ, காரியம் முடிஞ்சிட்டா அப்புறம் நாம இருக்க வேண்டிய இடமே வேற. நீங்க பேசும்போது நியாயம்னு தோணுது, அவர் பேசும்போது பரிதாபமா இருக்குது. அடாடாடாடாடாடா, அதுதானே வரக்கூடாது. இந்த பாரு, இந்த வாடா மல்லிகை பேச்ச கேளு, என்னைக்கு நீ ராஜாதி மாதிரி இருப்ப. சொல்லுங்க, உட்கார்ந்து. ஆமா ஆமா, அவ பேச்ச கேட்டு நடந்த என்ன பாரு. இங்க பாரு, கை விரல் காது கண்ணு பாரு. என்ன முழிக்கிறிய? ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. எனக்கு ஒண்ணும் இல்ல லில்லி, பயப்படாத. டாடி, செல்வம் அப்பாவுக்கு காய்ச்சல். என்னப்பா சேகர்? சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ நான் டியூட்டிக்கு புறப்படுறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, பாடு. இப்ப என்ன அவசரம்? 2 நாள் பொறுத்து தான் வேலைக்கு வாயே. அவசரம் ஒண்ணும் இல்லப்பா. தபார், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. லில்லி, நீ போய் நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு வந்து சேகரை பார்க்க சொல்லு. இதோ அப்படின்றதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் 1 ஹவர்ல திரும்பி வர்றேன்பா. தபார், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாமி, எங்க அம்மாவாசை கட்ட மாதிரி எங்க அப்பாவும் செஞ்சு விடாத, சௌக்கியப்படுத்தி விடு. செல்வம் செல்வம், மெதுவா பேசுடா, அப்பாவுக்கு ஜுரம். டேய், பக்கத்து தெருவில் தூரி ராட்டினம் குதிரையாட்டம் என்னென்னமோ வந்திருக்கான், வரியா? நான் வரலேடா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் வரேன். டேய் செல்வம், இங்க வா. 2 பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்து தெருவில் வேடிக்கை பார்க்க கூப்பிடுறான்பா. போயிட்டு வாயம்பா. உங்க பக்கத்துல யாரு இருப்பா? என் பக்கத்துல யாரும் இருக்க வேணாப்பா, நீ தாராளமா போயிட்டு வா. அங்க வேடிக்கை பார்க்கறதுன்னா காசு வேணும். எவ்வளவுடா? ஒரு டிக்கெட் 2 அணா. 2 அணா தானே? இந்தாப்பா 4 அணா வச்சுக்க. டேய், செல்வத்தை ஜாக்கிரதையா ரோடு ஓரமா கூட்டிட்டு போகணும், தெரியுமா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். போட்டோமாப்பா? போயிட்டு வர்றேன்னு சொல்லுப்பா. போயிட்டுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. காசை கொடு, நான் போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரேன். நானா வரேன்டா. நீ அப்புறமா வரலாம், காசை கொடு.
என்ன இது யாரு அந்த பையன் தெரியலீங்களா என்னையா பச்சை குழந்தை அடிபட்டு விழுந்து கிடக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா ஏன்னா பொய்யா மொழி யார் பெத்த பிள்ளையோ நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே நான் என் மகனை தேடி அலையிற மாதிரி இவனை பெத்தவன் எங்கெங்க தேடி அலைகிறானா நாதியே இல்லாம நடுத்தரில் அடிபட்டு கிடந்தது பாவம் பச்சை புள்ள இத பார்த்துட்டு எப்படிங்க சும்மா வர்றது தூக்கிட்டு வந்தேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டாக்டர் சுமதிக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துடுவாங்க. இல்ல விவரம் கட்ட போயல தெரு மண்ணு மூஞ்சி மோரகத்தையும் பாரு. யாரு எவருன்னு கேட்காம போலீஸ்லயும் புகார் பண்ணாம நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே. நாளைக்கு இவனை பெத்தவங்க வந்து பார்த்தா இந்த கூட்டத்தையே புள்ள பிடிக்கிற கூட்டம் விட முடி கட்டிடுவாங்க. பேச்சு மூச்சு கூட இல்லையே, இது என்ன சங்கடமா போச்சா? ஏண்டா இதுக்கெல்லாம் யாரா ஜவாப் சொல்றது? முகரைய பாரு. மூச்சு வருது, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா பேச்சு வரும். வாங்க டாக்டர் பையனை பாருங்க, அடிபட்டு அனாதியா தெருவுல கிடந்தானா, என் வேலைக்காரன் தூக்கிக்கிட்டு வந்தான். அனாதியா? நான் உங்க சொந்தக்கார பையன்னு நினைச்சேன். ஐயோ, இந்த பையனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது டாக்டர். இது யார் கட்டினது? நான் கட்டினேனுங்க. அந்த தலையில முண்டம் கட்டி கெடுத்தது. இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பை யாருன்னே தெரியலீங்களா? ஒண்ணுமே தெரியலீங்க. இந்த மண்ணு கொண்டாந்து வச்சிருச்சு, எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த குழந்தையை என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பிறகு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படியே செய்யுங்க, எங்க தொல்லையும் தீரும். அம்மா, இந்த குழந்தை இங்க இருந்தா வியாதி தீராது, நீங்க கூட்டிக்கிட்டு போங்க. டாக்டர், இந்த பையனுக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னா பழையபடி எங்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுங்க, நானே வளர்த்துக்கிறேன். ஓஹோ, காணாம போன உங்க குழந்தைகளுக்கு பதிலா இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவு செய்யறீங்களா? அப்படின்னா இப்போ இருந்து இங்கே இருக்கட்டுமே. என்னங்க இது என்ன பெரிய சங்கடமா போச்சே? உன்னால சும்மா இருக்க முடியாது. அம்மா, இதெல்லாம் வம்பா முடியும், அவருக்கு ஒண்ணுமே புரியாது. தயவு பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க. ஆமா ஆமா, எல்லாம் புரிஞ்சவரு, நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. எனக்கு தெரியும். பொட்டி எடுத்து கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வாடாங்க. போடுங்க ரெண்டு. மாயாண்டி, ஆகட்டுமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாவம், யாரு பத்த பிள்ளையோ. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க டாக்டர் அம்மா கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீ நல்ல அதிர்ஷ்டசாலிதான். மாயாண்டி, ஐயா இதோ வந்துட்டேன்.